நாகராஜன், இந்த அவசர சட்டம் குறித்த எதிர்பார்ப்பு அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரத்திலிருந்து எந்த அளவுக்கு இருக்கிறது? நாகராஜன், செல்லூர்ல இருந்து பகுதி தமுக்க மைதானத்தில் தான் இருந்தோம். ஆனால் அங்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய செல்லூர், அந்த அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செல்லூர் தான் இருக்கிறோம். இந்த செல்லூர் பார்த்தால் அதாவது காலை அடக்கக்கூடிய இங்குள்ள இளைஞர்கள் இன்று இயந்திர காலை, அதாவது எக்ஸ்பிரஸ் ரயிலை கடந்த 40 மணி நேரமாக சிறைப்பிடித்து நிற்கின்றனர். இதை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அதாவது கடந்த 19ஆம் தேதி 2 மணியில் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த ரயிலானது அதே இடத்தில் நிற்கப்படுகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொட்டு மலையிலும் பேனர்களை கட்டிக்கொண்டு அந்த ரயிலை மறித்து நிற்கின்றனர். இந்த போராட்டம் என்பது வாடிவாசல் திறக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்கின்றனர். அதாவது அவசர சட்டம் வந்தாலும் முழுமையான அதுக்கான ஒரு தீர்வு கிடைத்தால் மட்டுமே இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வரும் என்று தெரிவிக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு வகையில் இவர்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து பல்வேறு வகைகளிலும் அவர்களுக்கு உதவி வருகிறார்கள். இது குறித்து இந்த அவர்களுக்கு உதவி வரும் அந்த மற்ற பொதுமக்களிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த மாதிரியான இளைஞர்களோட போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு ரயிலை நிப்பாட்டிருக்காங்க, என்ன மாதிரி பார்க்குறீங்க? அதாவது இந்த மாணவ செல்வங்களில் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்காங்க. இருக்கிற இந்த மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் 2 காதுகளுமே கேட்காம அவங்க செவி சாய்க்கிறாங்க. ஆனால் இந்த மாணவ செல்வங்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் வெல்லும், அதில் எந்த அளவும் தோல்வி வராது என்பதை இந்த செல்லூர் தத்தநேரி பகுதி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இந்த சம்பவம் நடந்ததை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சம்பவம் நடந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. 19 2 மணி போல் ட்ரெயின் நிறுத்தப்பட்டது. இது 30 நாளாகவும் இந்த ட்ரெயின் நிறுத்தப்படும். எப்போ தமிழுடைய வீர விளையாட்டுக்கு முழுமையான தடை நீக்கப்படுதோ அப்போ தான் மறியல் நிறுத்தப்படும். அது வரைக்கும் தொடரும். இது இளைஞர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் அனைவரும் அவங்க இயன்றளவு சாப்பாடுகள், உணவுகள், தண்ணீர் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கும். நிறைவடையணும்னா அவசர சட்டம் இல்லை, முழுமையாக தடை நீக்கப்பட்டால்தான் சட்டம். மதுரையை பொறுத்தவரைக்கும் அதிகாரிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த அடைமழையிலையும் எப்படி அவங்க அதை எப்படி இது பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க? இந்த மழையில் எல்லாருமே அவங்க முடிஞ்ச அளவு பேனர்கள் இதுகள் திரைகள் அமைத்து எல்லாத்துக்கும் பொதுமக்கள் கொண்டு வந்து நனைய விடாமல் பாதுகாத்து கொடுத்துருக்கோம். இது 30 நாள் ஆனால் கூட மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் போராட்டம் தொடரும். எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்கோம். கட்டாயம் இதுக்கு தடை நின்றாதான் இது போராட்டம் முடிவடையும். அதாவது உங்கள் காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் தற்போதைய காலத்தில் இந்த மாதிரியான இளைஞர்களோட போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஒட்டுமொத்தமாக மதுரைக்காக ஆதரவாக தமிழகம் முழுக்க எழுந்துள்ள போராட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் இதற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருது மாணவர்களுக்கு ஆதரவாக. இந்த ஜல்லிக்கட்டு குறித்து இந்த இளைஞர்களோட எழுச்சி போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எத்தனையோ அரசியல் கட்சியை நடத்த முடியாத சாதனையெல்லாம் இந்த மாணவ செல்வங்களும் நடத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கங்கே வருவாங்க, சில அரசியல் தலைவர்கள் வருவாங்க போவாங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த அரசியல் தலைவருமே செஞ்சபாடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த மாணவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த போராட்டமானது பாரம்பரியமிக்க, அதாவது ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் விளையாட விடுவான். எங்கெங்கேயோ என்னென்ன தவறுகள் நடக்குது, அதெல்லாம் விட்டுடுறாங்க. ஒரு தமிழர் திருநாள மிகப்பெரிய இதாக கொண்டாட முடியும். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது அதிக அளவில் பெண்களும் இருக்காங்க, அப்படி பார்க்க முடியுது. பெண்கள் ஆண்களை காட்டியும் சரிசமமா இன்னைக்கு இருக்கக்கூடியது பெண்கள் மத்தியில், அதுவும் மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. பள்ளி குழந்தைகள்லாம் வந்துகிட்டு இப்ப இருக்கிறத குடும்பமா இருக்காங்க. மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கு தமிழக அரசோட அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த சூழ்நிலை அவங்க அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொண்டு போறாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அவசர சட்டம்ன்றது அது நிரந்தர சட்டமா இருந்தா தான் நல்லது. சும்மா அப்பப்ப அவன் வசதி பசிக்கு போறது அது பிரச்சனை இல்லை. நிரந்தரமா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை இந்த மாநில சர்க்கார் உடனடியாக செஞ்சு ஆகணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிக்கும் பொழுது அதை இந்த இளைஞரோட வெற்றிக்கான போராட்டத்துக்கான வெற்றியா பார்ப்பீங்களா? இது எப்படி அதை கொண்டாடுவீங்களா? இல்ல போராட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரியான இருக்கும்னு நினைக்கிறீங்க? போராட்டத்துக்கான வெற்றி தான் சார். இருந்தாலும் இன்னும் இந்த சட்டம் முழுமையா வரணும். இப்போ ஒப்புதல் தான் வந்திருக்கு. இப்போ ஒப்புதலாக தான் இருக்கு. இந்த சட்டம் முழுமையா மக்களுக்கு இனிமேல் இந்த சட்டத்துக்கு யாருமே ஒரு தடை போட அளவுக்கு முழுமையான சட்டமாக வேணும். அதுக்காண்டி பாருங்க, இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு இந்த மழை ஆரம்பிச்சு, அந்த மழையிலையும் விடாமல் என்னை போல் இளைஞர்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் ஓயாது. கார்த்திக், இந்த பகுதியை சேர்ந்த கார்த்திக் இருக்கார். இவர் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவர்கிட்ட கேட்கலாம், இதை எப்படி இது சாத்தியமாச்சு? எந்த அணுகுமுறையில் இந்த ரயிலை நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? ட்ரெயினை நிப்பாட்டணுன்றதெல்லாம் பிளான் இல்லை.
சேலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சரி கை விட்டுறலாம் அப்படின்லாம் பிளானே கிடையாது. ஆனால் அவசர சட்டம் கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு எதுவும் போட்டு உழப்பிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னும் நிரந்தரமாக எதுவுமே கொண்டு வரல. அதாவது ஒரு சரியான முடிவு என்பது தற்பொழுது வரைக்கும், அதாவது அவசர சட்டம் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தர தீர்வாக அமைய வேண்டும் என்பது குறித்த ஒரு நடவடிக்கைகள் தற்போது வரைக்கும் மேற்கொள்ளப்படாது. இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இவர்களது போராட்டம் என்பது வாடிவாசல் திறக்கும் வரை தொடரும் என்பது இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அபிநயா.